தமிழகத்தில் பெரிய கட்சியான அதிமுக தலைமையின் கீழ்தான் மெகா கூட்டணி அமையும் என KP முனுசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பர்கூரில் வரும் 11ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு ஓசூரில் அதிமுகவினரின் ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் KP முனுசாமி கலந்து கொண்டு கட்சியினருக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 10,000 தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைய உள்ளதாக கூறினார். மேலும் அதிமுக முன்னாள் MLAக்கள் பாஜகவில் இணைந்திருக்கிறார்கள் என்றால் அநேகமாக அவர்கள் கட்சியில் செயல்படாதவர்களாக தான் இருக்கும் என்றும், எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் தமிழகத்தில் மெகா கூட்டணி அமையும் என்றும் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் மாற்றுக் கட்சியிலிருந்து 10,000 தொண்டர்களும் நிர்வாகிகளும் கழகத்துடைய பொதுச்செயலாளர் முன்னிலையில் இணைய இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியை சிறப்போடு செய்ய வேண்டும் என்பதற்காக மாவட்ட கழக செயலாளர் தலைமையிலே ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இன்னைக்கு பாஜக இணைஞ்சிருக்கிறாங்க. 15 சட்டமன்ற உறுப்பினர் யார் யார் இணைஞ்சிருக்காங்க? அரவக்குறிச்சி, கரூர், கோயம்புத்தூர், இந்த மாதிரி எக்ஸ்எம்எல். அப்படி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அநேகமாக இந்த கட்சியில் செயல்படாதவர்களாக இருந்திருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். அதிமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சியெல்லாம் வரும் அப்படின்னு நேற்றே கூறினேன், பொறுத்திருந்து பாருங்கள். எங்களுடைய பொதுச்செயலாளர் சொன்னது போல மெகா கூட்டணி அமையும்.